நைட் நேரத்தில் எங்கிட்ட போயிட்டு வந்தேன், அவுட்டரில் எங்கேயா போகிறோம், வண்டியில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ஸோ இல்லைன்னா நைட் நேரத்தில் எங்கிட்ட போனதில் பயந்த கோளாறுன்னு சொல்லுவாங்க. இந்த பயந்த கோளாறு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்க மனுஷன் பேசுகிற வார்த்தை எல்லாமே புலம்புற மாதிரியே இருக்கும். தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிற மாதிரி, தன்னைத்தானே ஒரு கஷ்டப்படுத்துகிற மாதிரி, இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயந்த கோளாறு மூலமாக ஏற்படுது. அதாவது ஆத்மான்னு சொல்கிறாங்க. வந்து ஆத்மாவை சில பேர் ஏற்றுக்கிற கிடையாதுனால பயந்த கோளாறுன்னு சொல்லுவோம். தன்னை அறியாமல் ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி உணர்ந்து அதன் மூலமாக பயப்படுறது. அதை சரி செய்வதற்கு சரியான ஒரு விஷயம் அப்படின்னா கருப்பசாமி கோயில் தான். ஸோ அப்போ பயந்த கோளாறு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கள கூட்டு போய் அங்கே கருப்பசாமி கோயிலில் உள்ளே கொண்டு போய் கருப்பசாமி இது பண்ண தீர்த்தம் தண்ணியை வந்து 3 தடவை அடித்து விட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய பயந்த கோளாறுனாலும் சரி, அவங்க அடித்து விட்ட தண்ணியும் அந்த கருப்பு மைக்கும் அவ்வளோ பெரிய பவர் இருக்கும். இந்த விஷயங்கள் அவங்களை பாதுகாக்கும். ஒரு நல்ல வழிப்படுத்துவதற்கான விஷயத்தை கருப்பசாமி முழு அருளோடு இப்போ வரையும் எல்லா இடங்கள்லையும் சரி ஒரு வலிமையான ஒரு காவல் தெய்வமாக இருந்து வருகிறார் என்பது நிதர்சனமான உண்மை.